நடுராத்திரியில தான் வந்து பெரிய ஒரு சத்தம் கேட்டு நான் எழுந்தேன். அந்த சத்தம் கேட்டு நான் எழுந்து பார்த்தேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் தெரியுது. ரூமோட செவரெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டது. ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தம். அந்த சத்தத்தில் வந்து நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும்போது அந்த அளவுக்கு தண்ணி வந்து அப்படியே மேலேருந்து அடிச்சுட்டு வருது. அப்போ தான் எனக்கு புரியுது நிஜமாலுமே வந்து லேண்ட்ஸ்லைடிங் ஆகிடுச்சு, நிலச்சரிவு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட வீட்டு பக்கத்தில் இருந்தவங்களோட சத்தம்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சுது. அப்போ தான் எனக்கு தெரியுது எல்லா வீட்லேயும் வந்து தண்ணி வந்துடுச்சு. அவங்களாம் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து கத்திட்டு இருந்தாங்க. என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுருந்தேன். எனக்கு அங்கேருந்து எழுந்திருக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. நான் அந்த ஜன்னலை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். உடனே வந்து அடுத்த நிலச்சரிவு ஆரம்பிச்சிச்சு. பெரிய ஒரு சத்தத்தோடு கூடி அங்கிருந்த நிறைய பாறைகள்லாம் வந்து உருண்டு விழ ஆரம்பிச்சிச்சு. இது கேட்ட உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நான் வந்து கத்திட்டு இருந்தேன். என்னோட பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அங்கேருந்து எழுந்து போய் என்னோட அம்மா தம்பி தங்கச்சிங்களெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் எழுந்திருக்க முடியல. அப்போ வந்து நிலச்சரிவில் என்னோட வீடு வந்து ஒரு சைடு அப்படியே உடஞ்சி தண்ணிக்கு நேராக வந்து விழ ஆரம்பிச்சிச்சு.